வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11த் அக்டோபர் மந்தோட 2nd வீக் க்ளோசிங் வந்து நம்ம பார்க்க போறோம். என்எஸ்இல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸெப்ட் நிஃப்டி 50. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும், இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. -0.14% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகி 24,964.25 லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 28 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 22 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.13% வந்து அப் ஆகி 75,378.45 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 23 கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆயிருக்கு. 27 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா 0.43% வந்து அப் ஆகி 21,979.15 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 150 கம்பெனிகள்ல 79 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 71 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாதிரி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.47% வந்து அப் ஆகி 18,213 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 128 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 122 கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 0.76% வந்து அப் ஆகி 25,519.20 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 130 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 120 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இந்த பிராடர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, மைக்ரோ கேப் 250 இந்த 250 கம்பெனிகளுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. இருந்தாலும் நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய வெயிட்டட் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டிக்ளைன் ஆயிருக்குது. அதோட காரணத்தினால வந்து நிஃப்டி 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ நம்ம நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த டாப் 5 கெய்னர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், ஹிண்டால்கோ, ஹெச்எல் டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா, ஓஎன்ஜிசி இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து 1.35%ல இருந்து 2.52% வரைக்கும் வந்து அப் ஆயிருக்குது. இதுல ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.52% வந்து அப் ஆயிருக்குது. ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 ட்ரேடிங் செஷன்ல வந்து அப் மட்டும்தான் கொடுத்திருக்குது. எஸ்டர்டே மட்டும்தான் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி 50ல வந்து டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், சிப்லா, அதானி என்டர்பிரைசஸ் இந்த 5 கம்பெனிஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. இதுல டிசிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா -1.93% வந்து டவுன் ஆயிருக்குது. அடுத்ததா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா -1.8%, ஐசிஐசி பேங்க் வந்து -1.62%, சிப்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா -1.52%, அதானி என்டர்பிரைசஸ் பாத்தீங்க அப்படின்னா -1.39%. அப்புறம் ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் வந்து ஃபர்தரா ஒரு 3வது கன்சிக்யூட்டிவ் டேவா வந்து டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா -0.63% வந்து டவுன் ஆயிருக்குது. அதாவது -3.1 ரூபி வந்து டவுன் ஆகி க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 488.95 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடிசி வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இன்னைக்கு வந்து 0.13% வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிவிஸ் லேப், டோரண்ட் ஃபார்மா, கெயில், ஜிந்தால் ஸ்டீல், மதர்சன் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 1.13%ல இருந்து 3.5% வரைக்கும் அப் ஆகிருக்குது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டிஎல்எஃப், எல்ஐசி, பேங்க் ஆஃப் பரோடா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆயிருக்குது. இதுல ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா -3.07% வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி டிஎல்எஃப் -1.74%, எல்ஐசி பாத்தீங்க அப்படின்னா -1.47%, பேங்க் ஆஃப் பரோடா பாத்தீங்க அப்படின்னா -1.45%, அதானி எனர்ஜி சொல்யூஷன் -1.32%. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 பிளஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது. எக்ஸப்ட் ஃபியூ செக்டர்ஸ் தவிர இந்த ஃபியூ செக்டர்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்தரா நம்ம பார்ப்போம். ஸோ ஓவரால் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பிராடர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 18 இண்டெக்ஸ்ல வந்து ஒரு 3 இண்டெக்ஸ் மட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற இண்டெக்ஸ்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இது டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய 750 கம்பெனிகள் உள்ளடக்கிய இந்த இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 0.08% வந்து சேஞ்ச் ஆகி ஒரு ஃபிளாட்டான ஒரு நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பிளஸ் வந்து
நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இந்த 2 இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.76 பிளஸ் வந்து 0.77% வந்து இன்னைக்கு அப் ஆயிருக்குது. அதே மாதிரி நம்ம செக்டார் பேஸ்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 6 இண்டெக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்குது. இல்ல ஒரு லாஸ்ட் 2 டேஸா வந்து ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ ஃபர்தரா வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோட நியூஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஏன் டவுன் ஆயிருக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் அவுட்ஃப்ளோ பிளஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. அது வந்து பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டிலே வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.2% வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சியில இருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.4% வந்து டவுன் ஆயிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து 4.5% வந்து டவுன் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22 கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு ஒஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் தான். அதே மாதிரி 2 இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்குது. செப்டம்பர் 27 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து போயிருந்தது. அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு அமௌண்ட் வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க இந்த லாஸ்ட் 1 வீக்ல. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைனா மார்க்கெட்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ரூபி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங்லேயே வந்து 84 கீழே வந்து டவுன் ஆயிருக்குது. மோஸ்ட்லி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட் அவுட்ஃப்ளோ வெளியே எடுக்கிற காரணத்தினாலையும் மார்க்கெட் டவுன் ஆகிற ரீசனாலையும் இன்வெஸ்டர்ஸும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் 2 வீக்கா. அதனாலையும் வந்து ஸ்டாக் வந்து நிறைய டவுன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வீக்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வீக்காவே இந்த அக்டோபர் மந்த்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 வீக்காவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இதுல அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா -4% எபோவ் வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா -0.2% வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி வீக்லி பர்ஃபார்மன்ஸ் கீ இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து ஃபார்மா, ஆட்டோ பிளஸ் வந்து ஐடி, மீடியா, பிரைவேட் பேங்க் இந்த செக்டார்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் பிளஸ் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் இந்த செக்டார்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல இந்த வீக். பட் இந்த செக்டார்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இந்த வீக் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா -2.1% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. மெட்டல் செக்டார் பார்த்தீங்கன்னா -1.8% வந்து டவுன் ஆயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா -1.6% வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி எனர்ஜி அண்ட் ஆயில் செக்டார் பார்த்தீங்கன்னா -1.3% வந்து டவுன் ஆயிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா குரூப்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. நியோல் டாடா வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்து புது சேர்மனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்னிங் நடந்த போர்ட் மீட்டிங்ல வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இனிமே டாடா குழுமத்தோட சேர்மனா வந்து நோல் டாடா வந்து இருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்திருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு டவுன் ஆகிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. இயர் ஆன் இயர்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 31.4% வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி 70.2% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெட்டு சேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.6% வந்து இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.9% வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஏர்னிங் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வரும்போது நமக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் 0.59% வந்து ஒரு அப்பா இருக்குது. ஸோ டாடா ஸ்டீலோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ப்ரைஸஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று டிசிஎஸோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது. ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ராஃபிட் இருந்தாலுமே 5% வந்து ப்ராஃபிட் காமிச்சிருந்தாலுமே இன்னைக்கு டிசிஎஸ் வந்து -1.85% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் growth வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இது கவரல. அந்த ரீசனால இன்னைக்கு வந்து ஒரு டவுன் ஃபால் வந்து பார்த்துருக்குது. டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q2 ரிசல்ட்ல வந்து 11,909 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவங்க இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து 10% வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி ஒரு கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்தரா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இம்பாக்ட் பண்ணாலுமே லாங் டேர்ம்ல வந்து அந்த ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இம்பாக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த ஏர்னிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு வேணா நம்ம சில ஸ்டாக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லாங் டேர்முக்கு வந்து அது உதவுமான்னு கேட்டால் அது வந்து சான்சஸ் கிடையாது. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பொறுத்து தான் வந்து நம்ம லாங் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்டரா நம்ம இது இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.